ஹாய் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் உங்களை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ரிசல்ட் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போது ரிசல்ட்ஸ்லாம் வரும்போது நம்ம எல்லா ஸ்டாக்குமே சேர்த்து வச்சு பார்த்துட்டு போகலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேத்தி டெல்டா கார்ப்போட ரிசல்ட் வந்துருச்சு. ஆனால் அதை எடுத்து நம்ம இன்னும் டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணல. வரக்கூடிய நாட்களில் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எடுத்து அதை டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணுவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஐடியோட ரிசல்ட்டுங்கிறது வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 2 பொசிஷனில் இருக்க 2 கம்பெனியோட ரிசல்ட் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. ஒன்று வந்து டிசிஎஸ், இன்னொன்று வந்து இன்ஃபோசிஸ். அதை பற்றியான டிஸ்கஷன் அப்படிங்கிறத நம்ம பண்ணிடலாம். மார்க்கெட் வந்துட்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்துட்டு க்ரோத் தராது, நெகட்டிவ் ரிசல்ட் தான் தருவாங்கன்னு சொல்லி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே கொஞ்சம் நெகட்டிவ் சைடில் தான் ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ஃபோசிஸ் எடுத்து பார்ப்போம். இன்ஃபோசிஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்டி குவார்டர்லி வந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா போன இயரோட கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 7% அப்படிங்கிறது டவுன் ஆயிருக்கு. அதாவது போன வருஷம் இதே குவார்ட்டர்ல 6,586 கோடி ரூபாய் கொடுத்தவங்க இந்த வாட்டி 6,106 கோடி ரூபாய் தான் கொடுத்துருக்காங்க. 7% அப்படிங்கிறது டவுன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் ரெவென்யூன்னு பார்த்தீங்கன்னா 1.3%க்கான ரெவென்யூ அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து க்ரோத் அப்படின்னு காட்டியிருக்கு. இதே குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1.7% அப்படிங்கிற அளவுக்கான நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அதே இல்லாமல் 0.4%க்கான ரெவென்யூ அப்படிங்கிறது கீழே வந்து இறங்கியிருக்கு. இது வந்து ரொம்ப நெகட்டிவ் நியூஸான்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே அவ்வளோ பெரிய நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிறது கிடையாது. நல்ல ரிசல்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. 6,000 கோடி ரூபாய்லாம் வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ஒரு அமேசிங்கான வந்துட்டு ஒரு நெட் ப்ராஃபிட் தான். ஆனால் மார்க்கெட் வந்துட்டு இதை விட பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இருந்து வரல. அதுக்கான டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், லாஸ்ட் இயரில் வந்து 2022 6,586 crore அப்படின்னு இவங்ககிட்ட இருந்து வந்தது வந்துட்டு இந்த வாட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. லாஸ்ட் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணும்போதும் கம்மியாக இருக்குது. இது வந்து மார்க்கெட் ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி இவங்க வந்து கம்மியாக தரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே வந்துட்டு 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று வந்து மார்க்கெட் நான் இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீ இந்த மாதிரி கொடுத்த, அதனால வந்து அப்படியே போய்க்கோ அப்படின்னு சொல்லி விட்டுறலாம். இன்னொன்று வந்துட்டு இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், பட் நீ தான் அதை பீட் பண்ணி நல்லா தரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாக்கை நாளைக்கு கீழே இறக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி இறக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஐடியோட செக்டருங்கிறது க்ரோத்துங்கிறது ரொம்ப பெருசு. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்குங்கிறது திருப்பியும் அதோட பழைய ரேஞ்சான ஒரு 2,000 ரூபாய்க்கான போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப டைம் அப்படிங்கிறது எடுக்கும். பொறுமையாக வெயிட் பண்ணணும். முடியும் அப்படின்னு சில இருப்பவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அது இல்லாமல் இந்த ஸ்டாக் ஆல்ரெடி நம்ம இங்கே வந்துட்டு ஒரு இடத்துலேருந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கினோம். அங்கேருந்து ஒரு ஏற்றம் தான் கொடுத்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்க்கிள் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஏன்னா ரிசல்ட்லாம் வந்துட்டு நல்லா வராது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் வந்து நியூஸஸ்லாம்னால இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாளைக்கு வந்து ஒரு கேப் டவுனோ இல்லை வந்து கீழே இறங்க ஆரம்பித்தாலும் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். அதுக்குன்னு லம்சம்மெல்லாம் நம்ம கண்டிப்பாக எங்கேயுமே போடக்கூடாது. ஸோ 1-2 ஸ்டாக்காக தான் நம்ம அக்குமுலேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ரெண்டாவது டிசிஎஸ். இவங்க தான் வந்து இப்போதைக்கு இருக்க ஐடி செக்டரில் லீடர் பொசிஷனில் இருக்காங்க. இவங்க வந்து யூகே கண்ட்ரிலேருந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இவங்களோட ரிசல்ட்டுங்கிறது கொஞ்சம் தேவலாமா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனே இது வந்து பீட் பண்ணி மேலே வந்துருச்சு. அந்த வகையில் பார்க்கும்போது லாஸ்ட் இயரில் 58,229 கோடி ரூபாய்க்கான ரெவன்யூ கொடுத்தவங்க இந்த வாட்டி 60,583 கோடி அப்படிங்கிறதுக்கான ரெவன்யூ காட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இன்ட்ரீம் டிவிடெண்ட் சொல்லிட்டு ஒரு 9 ரூபாயும், ஸ்பெஷல் டிவிடெண்ட் சொல்லிட்டு ஒரு 18 ரூபாயும் சேர்த்து 27 ரூபா வந்து டோட்டல் டிவிடெண்ட்டாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி ரெக்கார்ட் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி அப்படிங்கிறது நமக்கு பேமெண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இவங்களோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஒவ்வொரு குவார்ட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஸ்டில். ஆனால் இந்த வாட்டி வந்த ரிசல்ட்டுங்கிறது லாஸ்ட் குவார்ட்டரோட கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. இதை வந்து மார்க்கெட் எப்படி எடுத்துக்குங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஆல்ரெடி டிசிஎஸ் ரிசல்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லிட்டு ஒரு 5 வாரமாக வந்து இவங்களோட ஷேர் ப்ரைஸுங்கிறது ஏறவே இல்லை. திரும்பவும் நாளைக்கெல்லாம் இறங்கிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா இவங்க பைபேக்லாம் பண்ணி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படிங்கிறது பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் இனிமேட்டு நல்ல டிவிடெண்ட் அப்படின்னு தருவாங்க. ஐடியோட க்ரோத் வளர வளர இவங்களோட க்ரோத்தும் அப்படிங்கிறதும் வளர்ந்துக்கிட்டே போகும். பட் அதுக்கான காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் நாள் வந்து எடுத்துக்கும். பொறுமையாக இருந்து நம்ம அக்குமுலேஷன் பண்ணோன்னா அதுக்கான லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த ஐடி ஸ்டாக்ஸ் மூலமாக எடுக்க முடியும். ஸோ அடுத்த டேட்டாஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்து உங்கள் கைக்கு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒன்று பண்ணலாம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் உங்களுக்கு இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸி ட்ரிப் பிளானர். இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம முன்னாடியே ரொம்ப நாளா டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ரூ. 37 கிட்ட டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். இப்ப ஏன் ரீசென்ட் டைம்ஸ்ல ஏறுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மால்தீவ்ஸோட இஷ்யூஸ் போயிட்டு இருக்கனால, இந்த ஸ்டாக்குங்கிறது பயங்கரமா அந்த நியூஸ் பேஸ்ல வந்து ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்குன இடத்துலேருந்து இந்த ஸ்டாக்குங்கிறது ஒரு 40% ரிட்டர்ன் அப்படின்னு குடுத்துருக்கு. சில நண்பர்கள் இங்கேயே வந்து கூட சேர்ந்து வாங்கியிருப்பீங்க. 40% அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் இந்த ஸ்டாக்க பொறுத்தவரையும். ஏன்னா, இந்த நியூஸஸ் இருக்கிற வரையும் இந்த ஸ்டாக்குங்கிறது மேல நிக்கும். அதுக்கப்புறமா இந்த நியூஸ் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கொஞ்சம் கரெக்ஷன் ஆகி கீழ இறங்கும். அதனால கண்டிப்பா இங்க வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிக்கிறது வந்துட்டு நிஜமாவே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். அடுத்தது வந்து பிஜி இன்வைட்டு, அடுத்து வந்து ஐடிசி. இது 2ம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நேத்தியே இத பத்தி நம்ம டீட்டெயிலான டிஸ்கஷன் பண்ணோம். ஸ்டில் இருந்தும் எதுக்கு நான் எடுத்து வந்திருக்கேன்னா, ஒரு சில நண்பர்கள் கமெண்ட்ல வந்துட்டு இந்த ஸ்டாக்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கீழ இறங்கட்டும். நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்பவுமே ஒரு வேல்யூவான ஸ்டாக்ஸ் வந்துட்டு ஒரு ரேஞ்ச்ல இருக்கும்போதே நம்ம வந்து வாங்கிடணும். ஏன்னா, அந்த குரோத் வந்துட்டு அப்படியே நடுவுல நிக்கும். அந்த மாரி டைம்ல நம்ம சூஸ் பண்ணா தான் மேல ஏற முடியும். இல்ல நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஸ்டாக்கோட குரோத் பாத்ல நம்மளால உள்ள போ முடியாது. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 2க்கோ, ஒரு ரூ. 3க்கோ நம்ம வெயிட் பண்ணி இந்த ஸ்டாக்கோட குரோத் பாத்ல உள்ள மாட்டாம போயிடும். இப்ப பிஜி இன்வைட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்த பிரைஸ்லேருந்து கீழ போயிட்டுருக்கு. அதனால ரிவர்சல் நடக்கட்டும்னு வெயிட் பண்ணேன். கண்டிப்பா ரிவர்சல் அப்படியே நடந்தது. ஸோ மார்க்கெட் பிரைஸ் வரதுக்கு முன்னாடி இதோட அக்குமுலேஷன் நான் முடிச்சிடணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாரி இடத்துல வாங்கணும் அப்படின்னா, கண்டிப்பா திருப்பியும் ஒரு ரூ. 90 போனாலுமே வந்துட்டு நமக்கு கீழ விழுறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இதே ஸ்டாக் ஏறி ஒரு ரூ. 120 போயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், டிவிடெண்டுக்கு டிவிடெண்டும் வரும். அப்புறமா வந்துட்டு நம்ம வந்து ஒரு ரூ. 2 பார்த்துட்டு இந்த ஸ்டாக்க விட்டுட்டோமே, திருப்பியும் ஒரு ரூ. 120 வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனச போட்டு அடிச்சுக்கும். அதுதான் இதுல இருக்க பிரச்சனையே. இதே மாரி ஐடிசியோட குரோத் நமக்கு நல்லா தெரியும். இப்போ ஒரு எஃப்எம்சிஜில வந்துட்டு அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம மத்த பிசினஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஸ்டக் ஆகி நிக்கும் இந்த மாரி ஸ்டாக்ஸ் எல்லாமே. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் கொஞ்சம் பிக்கப் ஆயி செட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரேலின்னு குடுக்கும்போது, கண்டிப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது கீழ வரும்னு சொல்லி நம்ம நின்னுட்டு இருப்போம். ஆனா கண்டிப்பா வராம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 600 ரூ. 800 போம்போது, ஒரு ரூ. 3க்கு நம்ம வெயிட் பண்ணோம். இப்போ ஒரு ரூ. 300 விட்டுட்டோமே அப்படிங்கிறதுக்கான ஒரு கண்டிப்பா ஒரு கஷ்டமா இருக்கும். திருப்பி இந்த ஸ்டாக்க பார்க்கும்போதெல்லாம் கஷ்டம் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, டாடா பவர். எதுக்கு இந்த டாடா பவர் எடுத்து வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ரூ. 118 இருக்கும்போது இந்த ஸ்டாக் வாங்கணும்னு சொல்லி நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு சாரி நான் வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா ரூ. 137 ஏறிச்சு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாக் இறங்கும். கண்டிப்பா பிடிக்கலாம் பிடிக்கலாம்னு பார்த்தா ஏறிட்டே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால வாங்கவே முடியல. ஒரு ஒரு ரூ. 20க்காக வெயிட் பண்ணி கடைசியில மிகப்பெரிய ஒரு ரேலி அப்படிங்கிறத நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு வாட்டி அந்த பிரேக் அவுட் நடக்கும்போது வாங்குனேன். இப்ப இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 50% அப்படிங்கிறது ஏறி மேல போயிருச்சு. ஸோ இந்த மாரி தான் ஒரு நல்ல வேல்யூ குரோத் இருக்க ஸ்டாக்க வந்து ஒரு ரூ. 5க்கோ, ரூ. 10க்கோ நம்ம பார்த்துட்டு, மிகப்பெரிய ரேலி அப்படிங்கிறத நம்ம மிஸ் பண்ணிருவோம். அதனால தான் சொல்றேன். ஒரு நல்ல வேல்யூவான ஸ்டாக் வந்து மேல வாங்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேஷன் அப்படிங்கிறது அங்கங்க பண்ணிட்டே இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஒரு 50, 60% வந்து நல்ல ரிட்டர்ன்ல குடுத்துருக்கு அப்படின்னா, அந்த ஸ்டாக்க நம்ம திருப்பியும் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிக்க மாட்டோம். அதே ஸ்டாக் வந்து டவுன்ல கீழ இருக்குன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பா அத வந்து அக்குமுலேஷன் பண்ணி அத ஆவரேஜாவது பண்ணணும்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதனால இந்த மாரி ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாரி அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, நமக்கான லாபம் அப்படிங்கிறது மிக பெருசா வந்து வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் டாடா பவர பொறுத்தவரைக்கும் இப்போதைக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி எதுவுமே கிடையாது. கண்டிப்பா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும், இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து நம்ம சேனல வந்து சஜஷன் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.